திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது காங்கிரீட் சிமெண்ட் பூச்சு திடீரென மேலே இருந்து சரிந்து கீழே விழுந்திருக்கிறது. அந்த அங்கன்வாடி மையத்தினுடைய சமையலரும் குழந்தைகளும் பதறி அடித்துக் கொண்டு அந்த உணவு தட்டுகளை அப்படியே வைத்துவிட்டு ஓடி இருக்கிறார்கள். எப்படியாவது உயிர் பிழைத்தால் போதும் என்கிற நிலையோடு அவர்கள் ஓடி இருக்கக்கூடிய அந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இருக்கக்கூடிய நரசிம்ம நகர் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி தெருவில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த மையத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல அங்கன்வாடி மையத்திற்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த போது அங்கன்வாடி மையத்தினுடைய சமையலர் உணவு சமைத்து குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக கட்டிடத்திற்குள்ளே கொண்டு வந்து உணவுகளை கொடுத்திருக்கிறார். திடீரென எதிர்பாராத விதமாக காங்கிரீட் பூச்சு மேலே இருந்து கீழே திடீரென சரிந்து விழுந்திருக்கிறது. பதறி அடித்துக் கொண்டு குழந்தைகள் ஓடி இருக்கிறார்கள். மேலும் சில குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த தட்டிலேயே காங்கிரீட் சிமெண்ட் பூச்சி அனைத்தும் சரிந்து விழுந்திருக்கிறது. உணவு சாப்பிட முடியாமல் போயிருக்கிறது. உயிர் தப்பித்தால் போதும் என்கிற நிலையோடு சமையலரும் குழந்தைகளும் அந்த இடத்தில் இருந்து ஓடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள், அதே போன்று ஆரம்ப பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் இருக்கிறது. அதே போன்று பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பள்ளிகளுடைய கட்டிடங்கள் பராமரிப்பு போன்றவற்றை சரியான முறையில் பராமரிக்காததுடைய காரணத்தினாலேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய பாதையை மது பிரியர்கள் ஆக்கிரமித்து அட்டகாசம் செய்வதாக நேற்று புகார் அளித்திருக்கிறார்கள். பள்ளி சுவர் ஒருபுறம் உடைந்திருப்பதாகவும் சமூக விரோதிகள் அதனால் உள்ளே நுழைந்து சமூக சீர்கேடான நிகழ்வில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒரு பள்ளி செயல்படக்கூடிய நேரத்தில் பள்ளிக்கு மதில் சுவர் இல்லை என்றால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை குழந்தைகள் சமாளிக்க வேண்டி இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். அதே போன்று திண்டுக்கல் மாவட்டம் நாகையக்கோட்டை பகுதியில் வெடி சத்தத்துடன் ஏற்பட்ட அதிர்வால் மேல்நிலைப் பள்ளியினுடைய அந்த அறையினுடைய சிமெண்ட் மேற்கூரை பெயர்ந்து விழுந்திருக்கிறது. இதனால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிர்வாகம் பதறி எடுத்து ஓடியிருக்கிறார்கள். உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் திமுக ஆட்சியும் எதையுமே செய்யவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயிலக்கூடிய அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே குப்பை மற்றும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவக்கூடிய அபாய நிலையோடு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட அவல நிலையில்தான் பள்ளிகளும் அதே போன்று அங்கன்வாடி மையங்களும் தமிழகத்தில் இருப்பதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கு அந்த சிமெண்ட் காங்கிரீட் சுவர் விழுந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நரசிம்ம நகர் டிஎஸ்பி தெருவில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தினுடைய அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவன் முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.